நீ என்ன பார்த்து ரோல் மாடல்ன்ற? நோ நோ நோ, நான் ஒரு பிச்சைக்காரன், நான் ஒரு பைத்தியக்காரன், நான் ஒரு குப்பை பேப்பர், அடித்த காலத்தில் எங்கேயோ அடிபட்டு வந்துட்டேன். அதுக்காக இது ரோல் மாடல் ஆகிட்டு போகிறோமா? ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இந்த மோட்டிவேஷன்ற வார்த்தை ஒரு கெட்ட வார்த்தை. தயவு செய்து அதை யாரும் யூஸ் பண்ணாங்க. வர்றவங்களுக்கெல்லாம் கதை சொல்லிக்கிட்டு 3A 4B இது இப்படி இது இப்படி. அடையே மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்கிட்ட பேச்சை கேட்டு எவனாவது ஒருத்தன் உருப்பட்டேன்னா கையை தூக்கு. மோட்டிவேஷன் ஸ்பீக்கரை கேட்டால் சிவநாடார் 3வது பணக்காரராக அம்பானி வந்திருக்காங்க, அதானி வந்திருக்காங்க. உன்னை பற்றி நீ தீர்மானிப்பது வேறு உலகில் எவனும் தீர்மானிக்க முடியாது. உன் துன்பம், உன் வேதனை, உன் சோகம், உனது ஏமாற்றம், உனது அவமானம், இதுதான் உன்னை வழி நடத்தும். என் ஃபோன் அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கேன், வேணும்னா நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். 1,00,000 கான்டாக்ட்ஸ் என் ஃபோனில் இருக்குது. யார் என்னை எந்த குரூப்பில் சேர்த்தாலும் நான் லெஃப்ட் ஆக மாட்டேன். ஆனால் இந்த செல்ஃபோனை நான் ஆப்ரேட் பண்ணுறது இல்லை. ஏன்னா அதுக்குரிய நேரம் எனக்கு இல்லை. இதுக்கு 2 பேர் சம்பளத்துக்கு வச்சுருக்கேன். நேர்மையாக இருந்து நல்லா உழைச்சவன் முன்னேற்றோட கூட்டுவது காட்டு. உன் முதலாளிகளுக்கு நீ அடிமைகளை உருவாக்குறாய். அந்த தொழிலாளர்களை செய்யாத அந்த பாவத்தை தொழிலாளர் சொல்லுவேன், உன் முதலாளி பேச்சை கேட்காத. அவன் உங்களெல்லாம் கழுதையாக வச்சு பணம் சம்பாதிக்கணுன்றதுக்காக உங்களை வச்சுக்கிட்டு இருக்கான். வேறு எந்த நல்ல நோக்கமும் இல்லை. காலையில் 6லேருந்து 2 மணி வரைக்கும் ஒரு பொண்ணு, 2 மணிலேருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் முதலாளிக்காரர் மோட்டிவேஷன் கிளாஸ் நடத்துவார். நீங்கள் போனீங்கன்னா என்ன கற்றுக் கொடுப்பாருன்னா, நீ நேர்மையாக இருக்கணும், நீ நல்லா உழைக்கணும், அப்போ தான் முன்னேறுவ. இல்லை உங்களை செல்ஃபோனில் 1,00,000 கான்டாக்ட்ஸ் வச்சுருக்கவங்க யாராவது இருக்கீங்களா? இங்கே கை தூக்குங்க. கான்டாக்ட்ஸ் இல்லை. 50,000, 25,000, 10,000, 5,000 கான்டாக்ட்ஸ் உள்ளவங்க கை தூக்குங்க. வாங்க மேலே. 5,000 கான்டாக்ட்ஸ் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வாங்க. வேறு யாரும்? 5,000. முக்கியமான குறிப்பு நீங்கள் எழுதி வைத்து கொள்ளுங்கள். அவனுக்கு ஆஃபீஸ்லேயும் வீட்லேயும் 1000 வேலை இருக்குது. ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் வேலைத்து போய் இந்த கான்டாக்ட்ஸ் எல்லாம் சேர்க்குறதையே வேலையாக வச்சுருக்கீங்க. ஏன் ஐயா? ஏன்னா என் வேலை அப்படி சார். நான் காலேஜோட பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர். அதனால் இப்போ உங்ககிட்ட எப்படி கார்டு வாங்கினேன், அது மாதிரி எல்லாத்துக்கூடவும் நெட்வொர்க் ஆகி அது மூலிமா என்னோடய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேலைவாய்ப்பு தேடுறதுக்காக. ஒன்று, நெட்வொர்க் மூலிமா தான் மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்க முடியும். அது என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுக்காக தான் நான் இவ்வளோ கான்டாக்ட்ஸ் வச்சுருக்கேன். மிக அருமை, மிக அருமை. 4,000 கான்டாக்ட்ஸ் வச்சுருக்கவங்க, 3,000 கான்டாக்ட்ஸ் என்கிட்ட இருக்குது என் செல்ஃபோனில் சொல்கிறவங்க. 2,000 வாங்க மேலே. அது ஏன் இவ்வளோ பேர் இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் இல்லாத அக்கறை உங்களுக்கு மட்டும் 2,000 கான்டாக்ட்ஸை சேர்த்து வச்சுருக்கீங்க? நான் ஒரு 5 இயர்ஸாக ஈவெண்ட் ஃபீல்டில் இருக்கேன் சார். நான் கம்பெனிஸில் மேன் பவர் அந்த மாதிரி பண்ணுறதுக்காக நிறைய கிளைண்ட்ஸ் கான்டாக்ட்ஸ் அந்த மாதிரி சார். 1000 வாங்க 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 வாங்க. உண்மையிலே 1000 இருக்கா உங்கள்கிட்ட? 1500. சரி, ஏன் சார்? எனக்கு நெட்வொர்க் பில்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் சார். இப்போ உங்களை நான் மீட் பண்ணுறேன்னா நான் இன்றைக்கே கான்டாக்ட் வாங்கிடுவேன் சார். எனக்கு பிடிக்கும் நெட்வொர்க் பில்ட் பண்ணுறது. இல்லை, நான் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். அப்போ ஒரு லேபர்ஸ் ஒரு கான்ட்ராக்ட் ஒரு நம்பர் ஃபுல்லாக வாங்கி வச்சுப்பேன். ஃப்யூச்சரில் தேவைப்படுத்த அவங்க கான்டாக்ட் பண்ணி வைக்கிறேன். இந்த ஸ்கில் லேபர் ஃபுல்லாக கிடைக்க மாட்டாங்க. அதுக்கு நான் ஒரு கான்டாக்ட் ஃபுல்லாக நான் வச்சுப்பேன். இப்போ வெரி குட், வெரி குட், வெரி குட். 500 வாங்க, எல்லோரும் வாங்க. 500ன்னு கை தூக்குற எல்லோரும் வாங்க. இது உங்கள் மேடை, மாணவர்களின் மேடை. மாணவர்களிடமிருந்து நானும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மேடை. ஐயா, நான் ஐஎஸ்எஸ்எம் பிஸ்னஸ் ஸ்கூலில் தான் படிக்கிறேன். நான் படிச்சுக்கிட்டே ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய ஆஃபீஸ் எம்ப்ளாயீஸ் அண்டு அது இல்லாமல் நான் காலேஜ் யூஜி படிக்கிறப்பயே நிறைய பார்ட் டைம் வேலை ஸ்விக்கி, ஜொமேட்டோ, அமேசான் இது மாதிரி கம்பெனிஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தோட கான்டாக்ட்ஸும் வச்சுருக்கேன். சார், என் பேர் சாம்சங். உங்களோட வீடியோஸ்லாம் நான் நிறையா பார்த்துருக்கேன். உங்களது மோட்டிவேஷன் எனக்கு நிறையா வந்திருந்திருக்கு. ஸோ என்கிட்ட ஒரு 700 or 800 கான்டாக்ட்ஸ் இருந்திருக்கும். ஸோ எப்படி வந்துச்சுன்னா, நான் சொந்தமாக இப்போ ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அக்வேரியம் பிஸ்னஸ் அந்த மாதிரி இது பண்ணுறேன். ஸோ அந்த கஸ்டமர்ஸோட நம்பர்ஸ்லாம் வாங்குவேன். அவங்களாம் ஒரு குரூப்பில் வச்சு அவங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறது. ஸோ அதுக்காக நிறையா நெட்வொர்க் பில்ட் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மீட் பண்ணுறேன், இல்லை லைக் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் ஒரு நல்ல கேரக்டர்ஸோட பீப்புள்ஸ் மீட் பண்ணுறேன்னா அவங்க கூட நம்பர்ஸ்லாம் வாங்குவேன். ஸோ எப்பயுமே காண்டாக்டில் இருக்கும். யாராவது ஸ்பெஷலாக பார்த்தேன்னா அவங்கக்கிட்ட காண்டாக்ட் வாங்கிடுவேன். அருமை அருமை
அருமை. நீ சொன்னதெல்லாம் அருமை. ஆனால் ஒன்றே ஒன்று தான் எனக்கு இடிச்சிச்சு. உங்களோட யூடியூப்பில் நிறையா பார்த்துருக்கேன் ஐயா. அந்த மோட்டிவேஷனெல்லாம் எனக்கு மிச்சம் பிடிச்சிருக்குன்ற மாதிரி பேசிட்டீங்க. தயவு செய்து இந்த மோட்டிவேஷன்ற வார்த்தை ஒரு கெட்ட வார்த்தை. தயவு செய்து அதை யாரும் யூஸ் பண்ணாங்க. மோட்டிவேஷன்றது வேலைத்தவன் வந்து உட்காந்துக்கிட்டு 1000 ரூபா தானே காசு வாங்கி அவனுக்கே வீடு நடத்த அறிவு இருக்காது. வர்றவங்களுக்கெல்லாம் கதை சொல்லிக்கிட்டு 3A 4B இது இப்படி அடே மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்கிட்ட பேச்சை கேட்டு எவனாவது ஒருத்தன் உருப்பட்டேன்னா கையை தூக்கு, 1000 ரூபா தரேன். இப்போ மோட்டிவேஷன் ஸ்பீக்கரை கேட்டால் சிவநாடார் 3வது பணக்காரர் ஆகிக்கிறாரு. அம்பானி வந்திருக்காங்க, அதானி வந்திருக்காங்க. இல்லை இங்கே காலேஜ் நடத்துகிறவங்களாம் எந்த மோட்டிவேஷனான்டையாவது போயிட்டு கிளாஸ் எடுத்துருக்காங்களா? போயிருக்காங்களா? சரவணா ஸ்டோஸாக இருக்கட்டும், விஜிபியாக இருக்கட்டும், அது ஒரு வேலைத்தவன் செய்கிற வேலை. அதில் தெளிவாக இருந்துக்க. உனக்குள்ள 6 அறிவு தான் அப்துல் கலாம் ஐயாவுக்கும். உன்னை பற்றி நீ தீர்மானிப்பது வேறு உலகில் எவனும் தீர்மானிக்க முடியாது. உன் தகப்பனார் உன் மீது வைக்கும் நம்பிக்கை, உன் தாய் உன்னிடம் காட்டும் பாசம், உன் சகோதர சகோதரிகள் காட்டும் அந்த அன்பு, உன் நண்பர்கள் கொடுப்பது, இதெல்லாம் சேர்ந்து உனக்கு எதிராக உன் கண் முன்னால் எது இருக்கிறதோ, உன் துன்பம், உன் வேதனை, உன் சோகம், உனது ஏமாற்றம், உனது அவமானம், இதுதான் உன்னை வழி நடத்தும். இதிலேருந்து தான் நீ பாடம் படித்து மேலே வர முடியுமே தவிர எவன் பேச்சையும் கேட்காத. எழுதிக்க, எவன் பேச்சையும் கேட்காத. அவனுக்கு ஒரு அஜெண்டா இருக்குது, நல்லா தெரிஞ்சிக்க. உனக்கு அட்வைஸ் பண்ண வர்ற எல்லாருக்கிட்டையும் ஒரு அஜெண்டா இருக்குது. ஒன்று உங்கள்கிட்ட பணம் பறிக்கணும், இல்லை ஒன்று ஸ்பாயில் பண்ணணும். நீ ஒரு மீனாக இருப்பாய், நன்றாக நீந்தி கொண்டு இருப்பாய். உனக்கு போயிட்டு அட்வைஸ் பண்ணி நீ தரையில் ஓடு அப்படின்வான். என்ன ஆகும்? எல்லா மனிதனுக்கும் தனித்தனி அஜெண்டா. திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஆசான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறீங்க, படிக்கிறீங்க, மரியாதை சிலபஸை அப்படியே ஒப்பிச்சுட்டு அவர் போயிடுவார், அவ்வளோதான். அது ஓகே. அதை தாண்டி வா, நான் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர், நான் மோட்டிவேஷன் உனக்கு சொல்கிறேன். நோ 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 நோ, தயவுசெய்து அந்த பக்கம் எட்டி பார்த்துறாத. எத்தனையோ மோட்டிவேஷன் பண்ண போகிறேன்னு சொல்லிவிட்டு என்கிட்ட வந்து வேலை கேட்பாடுது. நல்ல காரியம் செஞ்சப்பா, முதலாவது நீ இந்த மோட்டிவேஷனை விட்டுறது. பேச்சு கேட்குறேன்னா அப்பா பேச்சு கேளு, இல்லை அம்மா பேச்சு கேளு, இல்லை அக்கா தங்கச்சி பேச்சு கேளு, இல்லை ஒரு நல்ல நண்பன் பேச்சு கேளு. இந்த மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் பேச்சு கேட்காத. ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கும் கேள்வித்தாள் தனித்தனியான கேள்வித்தாள். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் கேள்வித்தாள் அல்ல என் மகனுக்கு கொடுக்கப்பட்டிருப்பது. என்னை பார்த்து என் மகன் காப்பி அடிக்க இயலாது. என் கேள்வித்தாளுக்கு நான் எழுதி வச்சுருக்க பதிலை அவன் காப்பி அடித்து எழுதுனான்னா அந்த கேள்வியே வேறு. அதே மாதிரி நல்ல மனசில் வச்சிங்க, உங்கள் கேள்வித்தாள் தனியான கேள்வித்தாள், இந்த உலகில் மிக உயரத்துக்கு நீங்கள் செல்வதற்கான கேள்வித்தாள். அதை மட்டும் தெரிஞ்சுக்கிங்க, அதுக்கு பதில் எழுதுங்க. இன்னொரு கேள்வித்தாள், இன்னொரு காப்பி கார்டு, இவர் ரோல் மாடல். எனக்கு யாரையாவது பற்றி இவர் எனக்கு ரோல் மாடல்னு என்னையே சொல்லிட்டாலே காரி துப்பிடுவேன், போடா வெளியேன்றுவேன். யார் ரோல் மாடல்? யாருக்கு யார் ரோல் மாடல்? என்னை விட பெரியவன் நீ, என்னை விட உயரத்துக்கு வரக்கூடிய ஆள் நீ, என்ன பார்த்து ரோல் மாடல்ன்ற? நோ நோ நோ, நான் ஒரு பிச்சைக்காரன், நான் ஒரு பைத்தியக்காரன், நான் ஒரு குப்பை பேப்பர், அடித்த காலத்தில் எங்கேயோ அடிபட்டு வந்துட்டேன். அதுக்காக இது ரோல் மாடல் ஆகிருப்பாம்மா. என் வாழ்க்கை யாருக்கும் வரக்கூடாது என்று நினைத்து கொண்டு வாழ்போக வேண்டாம். ஆகவே இங்கே இருப்பவர்கள் எல்லாரும் மிக உயர்ந்த வாழ்க்கையை வாழப்போகிறவர்கள். என்னோடய பேக்ரவுண்ட் வந்துட்டு பிடெக் ஃபார்மசூட்டிக்கல் டெக்னாலஜி. ஸோ அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு நான் வந்து எல்லாரோட ஃபார்மா கம்பெனிஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு வந்து இருந்துச்சு. ஸோ அது மூலியமாக நான் நெட்வொர்க்கிங் டெவலப் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் வந்து வைஷ்ணவி மார்க்கெட்டிங் ஏஜென்சின்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அங்கே மெனி கிளைண்ட்ஸ் வருவாங்க. ஸோ அது மூலமாக எனக்கு லிங்க் வைஸ் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குறதுக்கு நிறைய பேர் கொடுப்பாங்கய்யா. ஸோ அதனால் ஸ்பேர் பார்ட்ஸுக்கு வந்து எது சீப்பாக ப்ரைஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அனலைஸ் பண்ணுறதுக்காக நிறைய கிளைண்ட்ஸ் போவோம். ஸோ அது மூலமாக நம்பர்ஸ் எனக்கு நிறைய காண்டாக்ட்ஸ் வந்துச்சு ஐயா. எல்லாருக்கும் வணக்கம், ஐயாவுக்கு வணக்கம். என்னுடைய கல்லூரியில் நான் ஆக்சுவலாக கோல்டு மெடலிஸ்ட்டாக இருக்கிறதுனால என்னோடய சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் எல்லாருடைய காண்டாக்ட்ஸ் நம்பர்ஸும் என்கிட்ட இருக்குயா. அது இல்லாமல் என்னுடைய அப்பா அம்மாவுடைய வேலை பார்க்குறவங்க அவங்க எல்லாருடைய நம்பர்ஸுமே எனக்கு இருக்குது. அவங்க கூடயும் நான் அதிக தொடர்பு வச்சுருக்கேன். அது இல்லாமல் நான் ஒரு ஆட்டோவில் போகிறேன், ஒரு பஸ்ஸில் போகிறேன் அப்படின்னா அதில் இருக்க கண்டக்டர்ஸு, ஆட்டோ டிரைவர்ஸ் நம்பர்ஸ் எல்லாத்தையும் நான் வாங்கி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக அவங்க நானே இப்போ இந்த சென்னைக்கு நான் 2வது தடவையாக வரேன்.
போன தடவை காலையில் அதிகாலை 3 மணிக்கு எந்த ஆட்டோ டிரைவருக்கு நான் கால் பண்ணனோ அதே ஆட்டோ டிரைவர் நம்பரை கால் பண்ணி அவரை வச்சு நான் திரும்பி வந்தேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் யூஜியில் வந்து 4 வருஷமும் கிளாஸ் ரெப்ரஸன்டேட்டிவாக இருந்தேன். ப்ளஸ் அப்புறம் என் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் கோஆர்டினேட்டர், அப்புறம் 1 இயருக்கு வந்து பிரசிடெண்ட்டாக இருந்தேன் அசோசியேஷனுக்கு. ஸோ அந்த டைமில் சீஃப் கெஸ்ட்டு அப்புறம் மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸோட ஸ்டூடெண்ட்ஸ் கூட கனெக்ஷன் இருந்துச்சு. அப்புறம் கோவிட் பேட்சுங்கிறதுனால சீனியர்ஸு சூப்பர் சீனியர்ஸு எல்லாரோட கான்டாக்ட்ஸும் இருக்குது. ப்ளஸ் அப்புறம் எங்கள் அப்பாவோட கொலீக்ஸு, அவங்க சன்னு டாட்டர் எல்லாரோட கான்டாக்ட்ஸும் இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் தமிழ் வணக்கம். ஸோ யூஜி படிக்கும்போது நான் ஈவெண்ட் கோஆர்டினேட்டராக இருந்திருக்கேன். ஸோ ஃபீல்டில் ஈவெண்ட்லாம் பண்ணணும். ஸோ அதுக்காக கிடைச்ச கான்டாக்ட். நெக்ஸ்ட் நான் ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கேன். ஸோ அதுக்காக கிடைச்ச கான்டாக்ட். அதுக்கப்புறம் இப்போ நான் ஐஎஸ்எஸ்எம் பிஸ்னஸ் ஸ்கூலில் படிக்கிறேன். ஸோ அங்கே இருக்க கான்டாக்ட். ஆக்சுவலி யூஜியில் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணியிருந்தேன். எனக்கு அங்கே நிறைய கான்டாக்ட்ஸ் கிடச்சி. அந்த ஆடிட் ஃபார்மில் இருக்க ஆடிட்டர்ஸ் அவங்க கான்டாக்ட்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. அதே மாதிரி ஃபேமிலியில் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அதனால் நான் அவங்கக்கிட்ட கேட்டு அவங்களுடைய ஸ்டாஃப்ஸ், டீம் லீடர், மேனேஜர்ஸ், ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சு வச்சுப்பேன். ஸோ அவங்களுடைய கான்டாக்ட்ஸும் என்கிட்ட இருக்குது. அதேமாதிரி டேட் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ கிளைண்ட்ஸ் கான்டாக்ட்ஸு, சப்ளையர்ஸ் அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்கனால எனக்கு நெட்வொர்க்கிங் பண்ண ரொம்ப பிடிக்கும் சார். அருமை அருமை அருமை. கான்டாக்ட்ஸ் இருக்கிறதுனால என்னென்ன நன்மைகள்னு இங்கே சொன்னாங்க. 400 கான்டாக்ட்ஸ் உள்ளவங்க கை தூக்குங்க. ஆனால் மேலே கூப்பிட மாட்டேன். 400 ரைட், வெரி குட். 300 வெரி குட் வெரி குட். 300, 200, 200, 100, 100. தம்பி மேலே வா. 100 மட்டும் வாங்க மேலே. 100 கீழே தான் நான் கான்டாக்ட்ஸ் வச்சுருக்கேன் என்ற ஃபோனில். தயவு செய்து இந்த 100 கீழே தான் கான்டாக்ட்ஸ் உள்ளவங்க அந்த செல்ஃபோனை தூக்கி வீசிருங்க. ஏன்னா அது என்ன அவமானப்படுத்துகிற மாதிரி. அது வேணாம் உங்களுக்கு. அந்த கருவி பேஸ்ட். அது படம் பார்க்குறதுக்கு, யூடியூப் பார்க்குறதுக்கு இதுக்காக அதை வச்சுருக்கீங்க. வைங்க, எல்லாம் தேவை தான் வாழ்க்கையில். ஆனால் எது முக்கியமான அம்சம்? ஏன் தம்பி 100 வச்சுருக்க மேலே ஏற்றாமல்? என்கிட்ட வந்து 172 கான்டாக்ட்ஸ் இருக்குது. நான் வந்து எல்லார் கான்டாக்ட்ஸும் வச்சுக்க மாட்டேன் சார். இப்போ எனக்கு தேவை, எனக்கு யூஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற கான்டாக்ட்ஸ் மட்டும்தான் நான் வச்சுருப்பேன். இப்போ என் காலேஜில் இப்போ நான் யூஜி பண்ணும்போது இருந்த எல்லார் கான்டாக்ட்ஸும் என்கிட்ட இல்லை. அதில் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற கான்டாக்ட்ஸ் என்கிட்ட இருக்கும் சார். இப்போ காலேஜ்லேயும் அப்படி தான். இப்போது 100 கான்டாக்ட்ஸ் இருக்குது. அந்த 100 பேருக்கு கால் பண்ணி 100 பேர் எடுக்கலைங்கிறத விட அந்த 10 பேர் கால் பண்ணால் அந்த 10 பேர் எடுப்பாங்கல்ல சார், அந்த கான்டாக்ட்ஸ் மட்டும் தான் என்கிட்ட இருக்கும் சார். எல்லாம் 500க்கு மேலே கீழே கான்டாக்ட்ஸ் வச்சுருக்கவங்க எல்லாம் கைத்தட்டினீங்க. ஏன்னா உங்கள் பலகீனமும் உங்கள் குற்ற உணர்வையும் மறைப்பதற்கு உங்கள் கைத்தட்டல் உங்களுக்கு உதவுகிறது. இவருக்கு இந்த உலகத்தில் 728 கோடி மக்கள் இருக்காங்க. ஆனால் இவருக்கு 10 பேர் இருந்தால் போதுமா? இந்த ஷர்ட்டு தைக்கிறதுக்கு 100 பேர் வேலை பார்த்துருக்கான். நீங்கள் கல்லூரிக்கு போகிறதுக்கு 1000 பேர் வேலை பார்க்குறான். நீங்கள் வாழ்கிறதுக்கு கோடி பேர் வேலை பார்க்குறான். நீங்கள் எங்கே போய்ட்டு பொருந்த போகிறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. தேடுதல் தான் எல்லாம். புரியுதா? ஆகவே சிலர் ஃபோனே எடுக்க மாட்டேன், தேவையானா மட்டும் பேசுவேன். நோ 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 நோ, நல்லா புரிஞ்சுக்கிங்க. என் ஃபோன் அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கேன். வேணும்னா நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். 1,00,000 கான்டாக்ட்ஸ் என் ஃபோனில் இருக்குது. 1 lakh. ப்ராட்காஸ்ட்டில் அசோசியேஷன்ஸ் அப்படியெல்லாம் போட்டு ஏறக்குறைய ஒரு 400 குரூப் அதில் இருக்குது. ஒவ்வொரு குரூப்லேயும் 800 பேர், 700 பேர், 500 பேர் வச்சுருக்கேன். அது ஒரு 2 லட்சம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு மேலே வாட்ஸ்அப் குரூப்பு, அது ஒரு 600. யார் என்னையும் எந்த குரூப்பில் சேர்த்தாலும் நான் லெஃப்ட் ஆக மாட்டேன். அது எனக்கு கொடை, எனக்கு வர்த்தகம் வரும் வாய்ப்பு. அது யார் போட்டாலும் வச்சுக்குவேன். ஆனால் இந்த செல்ஃபோனை நான் ஆப்ரேட் பண்ணுறதில்ல. ஏன்னா அதுக்குரிய நேரம் எனக்கு இல்லை. இதற்கு 2 பேர் சம்பளத்துக்கு வச்சுருக்கேன். காலையில் 6லேருந்து 2 மணி வரைக்கும் ஒரு பொண்ணு, 2 மணிலேருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும். இங்கேருந்து கனெக்ஷன் கம்ப்யூட்டர் வழியால் எல்லாத்தையும் பார்ப்பாங்க, பதில் சொல்லுவாங்க, பார்ப்பாங்க, பதில் சொல்லுவாங்க, பார்ப்பாங்க, பதில் சொல்லுவாங்க. அதி முக்கியம்னா மட்டும் எனக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் தான் அனுப்புவாங்க. அதில் நான் தெரிஞ்சுக்குவேன் இவர் என்ன பேச விரும்புகிறாருன்னு. மற்றபடி வர்ற ஃபோன்கள் டிரான்சாக்ஷன் எல்லாம் பல்லாயிரம். அதுக்கெல்லாம் 2 பேர் இருந்து அதை ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது பிஸ்னஸ் மாடல், பிஸ்னஸுக்கான கருவி. ஒரே ஒரு குரூப், சிங்கப்பூர் டூர் குரூப், 15 பேர் போட்டால் போதும். அன்றைய தொழில் நிறைவு. காலையில் போட்டுருவாங்க டூர் பேக்கேஜ் எல்லாருக்கும். அது பாட்டு போய்கிட்டே இருக்கும். குறைஞ்சது 30 பேர் வந்துடுவாங்க. இந்த செல்ஃபோன் மூலம் மட்டுமே என்னுடைய பிஸ்னஸ் டபுளாக நடக்கிறதுக்கு
இந்த செல்ஃபோன் மட்டுமே காரணமாக இருக்கிறது. தேவையுள்ளவனை கனெக்ட் பண்ணுறதுக்கு இதை தவிர வேறு வழி இல்லை. ஆகவே MBA ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே சிரமம்னு நினைக்காதீங்க. ஃபோன் வர்றது சிரமம், மெசேஜ் வர்றது சிரமம், அதுக்கேற்ற மாதிரி ஆளுகள் வச்சுங்க. சில சங்கடங்களை சகித்துத்தான் ஆக வேண்டும். ஒதுங்கி ஓடையெல்லாம் இது நீங்கள். நான் லெஃப்ட் ஆகுறேன், அவன் மதத்தை பற்றி பேசுகிறான், அவன் ஜாதியை பற்றி எதை வேணாலும் பேசிட்டு போ, ஆனால் ஓன் டூர் பேக்கேஜ் அவனுக்கு விற்றுரு. ஓன் வேலையில் கவனமாக இருக்கும். அவன் பாலிசிக்கு நீ ஏன் போகிற? அவன் எதையாவது பண்ணுவான், ஜோசியம் சொல்லுவான், அதெல்லாம் அது அவங்க வேலை, ஏன் வேலை இல்லை. ஜோசியம் பார்க்குறது, நல்ல நேரம் பார்க்குறது, நல்ல நேரம் பார்த்து ஜோசியம் பார்த்து உருப்பட்டதாக ஒருத்தரும் இல்லை, ஜோசியக்காரன் உட்பட. அவனே உருப்பட மாட்டான். எல்லா ஜோசியக்காரனும் போயிட்டு பாருங்கள், அவன் வீட்டு நிலைமை என்னென்ன, அவன் பிள்ளைகள் நிலைமை என்னென்ன. எனக்கு நண்பர்களாக இருக்காங்க, அது வேறு. நீ ஜோசியம் பார்க்குறத விட்ற, அப்போ தான்டா உருப்படுவேன்னு சொல்லிட்டு வருவேன். நோ அதிலெல்லாம் நீங்கள் உள்ள தலையை விட்டுறக்கூடாது. அதெல்லாம் மோடி மஸ்தான் வேலைகள். இந்த ஜோசியமும் நல்ல நேரமும் மற்றதுக்கு நான் போக விரும்பலை, அது வேறு. நீங்களே உங்கள் மூளையை பார்த்து நீங்கள் உருப்படுற வழியை பார்க்கணும். நீங்கள் MBA முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக வர முடியும். கொட்டி கிடக்குது வர்த்தகம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட். இப்போ இந்த செகண்டில் உங்களுக்கு சொல்கிறேன், ஜப்பான் 2000 பேர் வர்த்தக கூட்டமைப்பு என்னோட தொடர்பில் இருக்கிறார்கள். 2000 பேர் இங்கே பிஸ்னஸ் பண்ண வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வேண்டிய ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு. நான் தான் ட்ராவல் ஏஜென்ட். இங்கிருந்து மாணவர் மாணவிகளை ஜப்பானுக்கு கூப்பிட்டு போகிறோம். தமிழக அரசு பணம் கொடுக்குது ஏற்பாட்டில். போய் அந்த மாணவர் மாணவி அங்கே படித்து இண்டஸ்ட்ரியை பார்த்துட்டு பிஸ்னஸை பார்த்துட்டு அம்பாசிடர் மாதிரி வர்றாங்க. அதே மாதிரி கொரியாவுக்கு. எல்லா நாடும் உலகம் மிச்சம் சின்னது. இப்போது எல்லா மாணவர் மாணவிகளும் வெளிநாட்டுக்கு போகிறாங்க, அங்கே கற்றுக்குறாங்க, வர்த்தகத்தை பார்க்குறாங்க. அங்கேருந்து இங்கே வர்த்தகம், இங்கேருந்து அங்கே வர்த்தகம் பெருகிட்டு எவ்வளவோ. முந்தி துபாய்க்கெல்லாம் போகணுமா தான் கஷ்டம், கூலிகள் தான் போகலாம், ஒர்க்கர்ஸ் தான் போகலாம் விசா எடுத்து. சுற்றுலா பயணிகள்லாம் கனவு. இப்போ கூவி அழைக்கிறான். அது மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட் துபாயில் அந்த அளவுக்கு இந்தியர்கள் மதிப்பு கூடியிருக்கு, இந்தியருடைய வாய்ப்புகள் அதிகமாகி இருக்குது. அதுக்கு நீங்கள் தயாராகிக்கிங்க. எக்ஸ்போர்ட் பண்ண ரெடி ஆகிக்கிங்க, இம்போர்ட் பண்ண ரெடி ஆகிக்கிங்க. எல்லா பிஸ்னஸுக்கும் எல்லா நாடுகளும் இந்தியாவை விரும்புது. காரணம், சட்ட ஒழுங்கு நல்லா இருக்குது, எங்கள் மக்கள் நல்லவர்கள், எங்கள் நாடு உயர்ந்த நாடு. அதை பயன்படுத்துறதுக்கு இப்போவே யோசிச்சிங்க. படித்தேன், டிகிரியை 10 கம்பெனிக்கு அனுப்புனேன், வேலைக்காக காத்திருக்கேன். இன்னும் சொல்கிறேன், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் முதலாளிக்காரர் மோட்டிவேஷன் கிளாஸ் நடத்துவார். நீங்கள் போனீங்கன்னா அவர்கிட்ட ஒரு 50 பேர் 100 பேர் 1000 பேர் வேலை செய்வாங்க. அந்த மோட்டிவேஷன்காரர் வந்து அந்த தொழிலாளர்களுக்கு கற்றுக் கொடுப்பார். என்ன கற்றுக் கொடுப்பாருன்னா, நீ நேர்மையாக இருக்கணும், நீ நல்லா உழைக்கணும், அப்போ தான் முன்னேறுவ. இல்லை, நேர்மையாக இருந்து நல்லா உழைச்சவன் முன்னேறோட கூட்டுவது காட்டு. உன் முதலாளிகளுக்கு நீ அடிமைகளை உருவாக்குறாய். அந்த தொழிலாளர்களை செய்யாத அந்த பாவத்தை தொழிலாளர் சொல்லுவேன், உன் முதலாளி பேச்சை கேட்காத. அவன் உங்களெல்லாம் கழுதையாக வச்சு பணம் சம்பாதிக்கணுன்றதுக்காக உங்களை வச்சுக்கிட்டு இருக்கான். வேறு எந்த நல்ல நோக்கமும் இல்லை. நிறைய காசு கிடைச்சா உன் பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸும் கட்ட மாட்டான், உன் ஆரோக்கியமும் பண்ண மாட்டான். எல்லா முதலாளிகளும் இல்லை, சில விதிவிலக்குகள் இருக்கிறார்கள், அது வேறு. ஆனால் அவங்களுடைய ஏஜெண்ட்டாக உன் குடும்பம், உன் பிள்ளை குட்டி வாழணும், நீ வாழணுன்றது அல்ல. அவர்களுடைய ஏஜெண்ட்டாக கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணணும், 1 லட்சம் 2 லட்சம் டொனேஷன் கொடுக்கணும் கோயிலுக்கு கொண்டு போய். அதை உனக்கு வேலை செய்கிறவங்களுக்கு கொடுறா, நல்லதாவது நடக்கும். செய்ய மாட்டாங்க. அதனால் உங்களை வழி நடத்துவது நீங்கள் தான். நல்லா புரிஞ்சுக்கிங்க. உங்கள் வெற்றி உங்கள் கைகளில் தான் இருக்கிறது, வேறு யார் கையிலும் இல்லை. நன்றி நன்றி நன்றி. ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.